இந்த வீடியோவில் இந்தியா விக்ஸ்னால் என்ன, இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு 1 இயர் ஆர் 1 மந்த் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் எவ்வளோ தூரம் அப் சைட் அண்ட் டவுன் சைட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்த்லி லெவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதில் 6 கோர்சஸ் இருக்கும். 6ஐயும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக இந்தியா விக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸலில் நீங்கள் 2 இன்புட் கொடுக்கணும். ஒன்று நிஃப்டியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸும் இந்தியா விக்ஸோட வேல்யூவும் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே மந்த்லி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல், இயர்லி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துரும். ஃபஸ்ட் ஸோ இப்போ இந்த விக்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாலட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போகுது, ஃப்ளக்சுவேட் ஆகுதில்ல, அது வந்துட்டு எவ்வளோ தூரம் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவ்வளோ தூரம் மேலே போகும், இவ்வளோ தூரம் கீழே போகும், அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது அந்த விக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லா ஸ்டாக்ஸையும் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி எவ்வளோ தூரம் வாலட்டிலாக இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபியர் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு மெஷர் பண்ணுற ஃபியர் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு கொரோனா டைம்லலாம் எவ்வளோ தூரம் இது பீக்கில் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொரோனா டைமோட கம்பேர் பண்ணி இப்போதுக்கு எப்படி இருக்குது, ப்ரீமியம்ஸ் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியம் எப்படி இருக்குது, விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 0.19% டிக்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 5 டேஸில் நமக்கு ஒரு 8.96% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன எஃபெக்ட் ப்ரீமியம் மேலே இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ 1 மந்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து நமக்கு டவுன் ஆகிருக்கு. 12.07 22% டவுன் ஆகிருக்கு. 6 மந்த்ஸு 42%, 1 இயருக்கு 38% டவுனு. லாஸ்ட் 1 இயருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52% டவுன். 5 இயர்ஸில் நமக்கு 19%, அதாவது 67. இதுதான் மார்ச் 2020. இப்போ தான் வந்துட்டு லாக்டவுன் போட்டாங்க நமக்கு. ஸோ அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். கொரோனா கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபியர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுனால இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நார்மலாக லாஸ்ட்டு 4 or 5 இயர்ஸ் மேக்ஸ்க்கே நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்தது, 70 போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் 400 300 இருக்க வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட 700 800 1000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ ஃபியர் அதிகமாக இருக்கிறதுனால செல்லர்ஸ் வந்துட்டு அதிகமான ப்ரீமியம் வந்துட்டு அப்போ தான் செல் பண்ணுவாங்க. அதிகமாக ப்ரீமியம் இருந்தால் தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளக்சுவேஷனில் இருக்கிறனால பிரேக் ஈவன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் எப்போ விக்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் இப்போ 35,000 இருக்குது அப்படிங்கன்னா மார்க்கெட்டு, இப்போ 40,300 40,000 அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கினாலும் அந்த ப்ரீமியம் வந்துட்டு ஏறிடும் விக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் 3 ரூபா 2,000 ரூபா இருக்கிறதெல்லாம் 5 ரூபா 4 ரூபா 4,000 ரூபா 5 ரூபா அந்த மாதிரியெல்லாம் போகும். அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஈஸியாக 1 or 2 rupees. ஆனால் விக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். சப்போஸ் விக்ஸு கூல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இதுதான் டிகே ஆகிறதுக்கும் மெயின் வந்துட்டு விக்ஸ் கூல் ஆகிறதுனால தான் அட் த மணியெல்லாம் டிகே ஆகும். அது ஒரு இது. ஸோ இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 2023 மார்ச் பீக் வந்துட்டு 85 போயிருக்கு. அதே டைம் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். மார்ச் 2020 1 டே வச்சுருக்கேன். நிஃப்டி அப்படியே கீழே விழுந்திருக்கு, ஆனால் விக்ஸு அப்படியே மேலே ஏறி இருக்குது. ஸோ ஃபியர் அதிகமாக மார்க்கெட் கீழே விழ ஃபியர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதாவது விக்ஸு ஃபியர் காஜ் அப்படிங்கிற சொல்லணும்ல, இதுதான் உங்களுக்கு இதோட எஃபெக்ட். ஸோ இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் விக்ஸ் வந்துட்டு கூல் ஆகிருக்கு. பழையபடி நார்மல் 12க்கெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் ப்ரீமியம்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷனே இருக்காது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கேப் அப் ஆனதோட சரி. மார்னிங் உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே கேப் அப் ஆச்சு 34,800லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு விக்ஸ் வந்துட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு இதோட கால்குலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ், இதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல, ஜஸ்ட்டு அது ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் கால் அண்ட் புட் சைடு இருக்குல்ல, அதை எடுத்து அதோட பிட் ஆஸ்க் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்தியா விக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அப் சைடு அண்ட் டவுன் சைடை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் நமக்கு தெரியும், இந்தியா விக்ஸோட வேல்யூ தெரியும். இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம டவுன் சைடை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சுவல் நிஃப்டி ப்ரைஸை எடுத்துகிட்டு அதில் 13% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கங்க. அந்த வேல்யூவை நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸில் மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைடோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிடும். 13,746 இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு, இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது. ரெண்டாவது அப்சைடு பார்த்திங்கன்னா 15,800 அந்த வேல்யூவோட 13% ஆட் பண்ணிக்கங்க. 13% ஸ்பாட்லேருந்து மேலே போகிறதுக்கு 17,854 இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது நெக்ஸ்ட்டு 12 months அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 1 monthக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸு அது தெரியும், விக்ஸ் தெரியும். பெர் மந்த் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ பெர் மந்த்துக்கு விக்ஸ் வேல்யூ டிவைட் பை 3.464 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குல்ல, அதில் ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ஒரு மாதத்தோட வேல்யூ கிடைக்கும் 3.75. ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஸ்பாட்டோட மல்டிப்ளை பண்ணோம், 3.75% ஒரு வேல்யூ வரும். அதுலேருந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இது பண்ணும்போது அப்சைட் அண்ட் டவுன் சைட் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். ஸோ இந்த மாதத்துக்கு நிஃப்டி 15,208 கீழே போகிறதுக்கு ரொம்ப கம்மி, அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்சைடு நெக்ஸ்ட் டு 30 daysக்கு 16,392 மேலே போகிறது உங்களுக்கு கஷ்டம், அங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது நீங்கள் மந்த்லி ஆர் வீக்லி, இப்போ மந்த்லி அண்ட் இயர்லி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வீக்லிக்கு பார்த்திங்கன்னா இதே வேல்யூ தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 360 டிவைட் பை 7 பர் வீக். ஸோ வீக் விட மந்த் அண்ட் இயர்லி வந்துட்டு அக்யூரேட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸலில் போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜிமெயில் போட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ ஒன்லி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எடிட் பண்ண முடியாது, என்ன தான் பண்ணிங்கனாலும் இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ரைட் கிளிக் பண்ணி காப்பி டு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு புது ஸ்ப்ரெட்ஷீட்டில் இது வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எடிட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு டெஸ்ட் அப்படிங்கிறத இது வேறு ஷீட்டாக சேவ் பண்ணிட்டேன். இங்கே இப்போ நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணி பார்க்கலாம், இப்போ எவ்வளோ இருக்குது இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டு 15,841 இருக்குது. ஸோ 841 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ 841 விக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்தியா விக்ஸு. ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 12.05 இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வேல்யூவே போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஷீட்டை எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கும். 12.05 ஸோ போட்டிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வேல்யூ எந்த இது வரும், மந்த்லி நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு எவ்வளோ அப்சைட் டவுன் சைட் அப்படிங்கிறது கால்குலேட். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு டவுன் சைட் பார்த்திங்கன்னா 13,900 இருக்குது. அப்சைடு பார்த்திங்கன்னா 17,749. இங்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 15,000, 16,800, 17,000, 2,000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு இப்போ எனக்கு தெரியணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு பாருங்கள், 15,290. இந்த மாதத்தோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 15,290. அப்சைடு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16,250 to 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 30 daysக்குள்ளே இருக்கும். அப்படியே இதை தாண்டி போனாலும் எக்ஸ்பிரி ஆகும்போது 16,300 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டியோட லெவலை வந்துட்டு மந்த்லி இந்த எக்ஸல் ஷீட் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் புக் மார்க்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான லிங்க்ஸ், மெயினாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்ஸு, ட்ரேடிங் செக்லிஸ்ட்டு, பிளான் செக்லிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிஸ், முக்கியமான மார்க்கெட் இந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷீட்டை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு 8072210003.
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.